ஹலோ கைஸ், இப்போ வந்து நம்ம ரியல் கிரிக்கெட் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம விராட் கோலி பவுலிங் போட்டு ஃபஸ்ட்டு பாலோட முடிச்சிருப்போம். இப்போ வந்து நம்ம செகண்ட் பாலில் கண்டினியூ பண்ணலாம் கைஸ். விராட் கோலியோட செகண்ட் பால், போல்ட் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். விராட் கோலியை வச்சு விக்கெட் எடுக்க முடியும்னு பார்க்கலாம். விராட் கோலியோட ஃபர்ஸ்ட் விக்கெட் இந்த பார்ட்டில் வருமா? அடிச்சிட்டார் சிக்ஸா? இல்லைங்க, விக்கெட்டு போடுங்க. வீடியோட ஸ்டார்டிங்ல ஒரு விக்கெட்டு, போல்ட்டோட விக்கெட்டு விராட் கோலி எடுத்திருக்காரு. வேற லெவலுங்க. வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு விக்கெட்டு போல்ட்டோடது. லாஸ்ட் பார்ட்ல இதே மாதிரி தான் ஹார்திக் பாண்டியா எடுத்திருப்பாரு. வீடியோட ஸ்டார்டிங்லேயே விக்கெட்டு. இப்போ விராட் கோலி எடுத்துட்டாரு. இப்போ விராட் கோலி ஜஸ்பிரீட்டோட விக்கெட்டும் எடுப்பாரான்னு பார்க்கலாம். செம்மையாக பிடிச்சிருக்காரு குருணால் பாண்டியான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, செம்மையாக பிடிச்சிருக்காரு குருணால் பாண்டியா. ரிக்கர்ட்சன் ஸ்ட்ரைக்கில் இறங்கியிருக்காரு. இவரோட விக்கெட்டு போகுமான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் ஒரு விக்கெட் போனால் நம்ம தான் அங்கே வின்னு. எவ்வளோ 320 472 நினைக்கிறேன். 108 தான் அடிச்சிருக்காங்க. ஒரு விக்கெட். பவுலர்ஸ் தான் என்ன இருக்காங்க. இவங்களை வச்சுலாம் அவனுங்க ஜெயிக்க மாட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். நம்ம ஜெயிச்சுட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். ஹார்திக் பாண்டியாவோட 4th பால் விக்கெட் எடுப்பாரா? ஜஸ்பிரீட் சைக்கிள் இருக்காரு. விக்கெட்டு போகுமா? இல்லைங்க, சிங்கிள் ஓடி இருக்காரு. இல்லை டாட் பாலாக முடிஞ்சிருக்கு. ஹார்திக்கோட 5th பால், இது விக்கெட் போகுமா? சரி, ஹார்திக்ன்ற பாருங்க. கோலியோட 4th பால் 5th பால், இது சிங்கிளோட முடிஞ்சிருக்கு. ஏன்டா ஓவர் த்ரோ போடுறீங்க? அடுத்து யாரோட? விராட் கோலியோட லாஸ்ட் பால் இந்த ஓவரில். ரிக்கல்சன் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. அடிப்பாரா? விராட் கோலி இல்லைனா விக்கெட் எடுத்துருவாரா? இல்லை, ஒரு டாட் பாலாக முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஓவர் போட யார் வரான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ரவிச்சந்திரன் அஸ்வின் எடுக்கலான் இருக்கேன். அப்டேட்டிங் ஸ்டேடியம். இந்த ஓவரோட முடியல 110 விக்கெட்ஸ் கேசிஎம்ஐ. இப்போ வந்து நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் எடுத்துருக்கலாமா இல்லை ஜடேஜாவா அஸ்வினா நம்ம ஜடேஜாவை எடுத்துப்போம். ஜடேஜா முடிஞ்சதுக்கப்புறம் அஸ்வின் வேணால் ட்ரை பண்ணலாம். ஜடேஜா கோலி மாதிரி ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுப்பாரா? இல்லைங்க, விக்கெட் எடுக்கல. சிங்கிள் ஓடி இருக்காரு ஜஸ்பிரீட் பும்ரா. ரிக்கல்சன் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. அடிப்பாரா? பார்க்கலாம் கைஸ். ஜடேஜாவோட செகண்ட் பால், ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஜடேஜாவோட செகண்ட் பால், ரிக்கல்சன் தூக்கி விட்டுருக்காரு. 4 போயிடுமா? போயிடுச்சுங்க. ரிக்கல்சன் தூக்கி விட்டதுல பவுண்டரி போயிடுச்சு. வேற லெவல் ரிக்கல்சன், கங்க்ராச்சுலேஷன். ஆனால் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, நாங்கள் தான் ஜெயிப்போம். ஜடேஜாவோட 3rd பால், ரிக்கல்சன் அடிப்பாரா? இல்லை ஜடேஜா தூக்கி சாப்பிட்ருவாரான்னு பார்க்கலாம். இது ரிக்கல்சன் அடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. சிங்கிள் ஓடி இருக்காரு. ஜஸ்பிரீட் சைக்கிள் இருக்காரு. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜஸ்பிரீட் பும்ரா கம்பேக் கொடுப்பாரா பேட்டிங்கில்? பார்க்கலாம். ஜஸ்பிரீட் பும்ரா அடிச்சா 6 போகுமா? இல்லைங்க, 4 கூட போகல, ஜஸ்ட் அ சிங்கிள். ஜடேஜாவோட 5th பால் இந்த இன்னிங்ஸில் போகுமா? விக்கெட்டு போகுமா? இல்லைங்க, லெக் பைஸ் தானே. வளர்றேன் பாருங்க. எல்பிடபிள்யூ இல்லையா? நான் எல்பிடபிள்யூன்னு நினச்சேன். எல்பிடபிள்யூ தான் நல்லாயிருக்கும். நம்ம சைட்லேயே போடுவோம். பேட்டில் பட்டு விக்கெட் கீப்பர் தூக்கி ஸ்டெம்பில் சொருவன்னு நல்லாயிருக்கும். சிங்கிள் ஓடி இருக்காரு ரிக்கல்சன். இது வேறங்க, லேக் ஆகுது. இந்த ஓவர் முடிஞ்சிச்சா?
திருப்பி ரிக்கர்ட்சன் தான் ஸ்ட்ரைக்கில் வருவார். நான் இந்த வாட்டி அஸ்வினை வேணா ட்ரை பண்ணலாங்க. இந்த வாட்டி ரவிச்சந்திர, அஸ்வினா, குணால், பாண்டியாவா, அஸ்வினா பாண்டியாவா இல்லை விராட் கோலி ட்ரை பண்ணலாமா? ஓகே, நம்ம விராட் கோலி ட்ரை பண்ணுவோம். விராட் கோலி செகண்ட் ஓவர் கோலி விக்கெட் எடுப்பாரா? இல்லை, ரிக்கல்சன் சைடில் அடிச்சிருக்காரு, சிங்கிள் ஓடி இருக்காரு. ஜஸ்பிரீத் பும்ரா இந்த ஸ்ட்ரைக், ரிக்கல்சன் ஆன் ஸ்ட்ரைக்லேருந்து பேட்டிங்லாம். ஜஸ்பிரீத் பும்ரா 6 இல்லைனா 4 அடிங்க ஜஸ்பிரீத். இல்லை சிங்கிளா? டேய் சீக்கிரம் தூக்கி போடேன்டா. இது எவர் தெரியல இந்த ஃபீல்டு ஒரு மினிட் வேடி பார்த்துன்னு இருக்கான். சீக்கிரம் தூக்கி போட்டுனா எனக்கு ரன் அவுட் எடுத்துட்டு மேட்ச் ஜெயிச்சு போயிட்டே இருக்கலாம். வேறு விக்கெட் எடுத்துட்டு தூக்கி போட்டு போயுமே வேடி பார்த்துட்டு இருக்கான். என்னதான் பண்ணுறதோ இவனுங்களே. சரி, விராட் கோலியோட தேர்ட் பால் போடலாம். விராட் கோலி அடிப்பாரா? இல்லைங்க, சாரி நான் வளர்றேன் பாருங்க. விராட் கோலியோட பால் ரிக்கல்சன் அடிப்பாரா? இல்லை, அடிக்கல, சிங்கிள் தான் ஓடி இருக்காரு. விராட் கோலியோட 4th பால். ஜஸ்பிரீத் பும்ரா தூக்கி சாப்பிடுவாரா? இல்லை விராட் கோலி ஜஸ்பிரீட்டோட விக்கெட்டை தூக்கி சாப்பிடுவாரான்னு பார்க்கலாம். இல்லை, ஜஸ்பிரீத் பும்ரா சைடில் அடிச்சிருக்காரு. ஆனால் போல கைஸ், பவுண்டரி போல, சிங்கிள் ஓடிருக்காரு. சிங்கிள் ஓடிய மேட்சை முடிச்சிடலான்னு பார்க்குறானுங்க போல. ஆனால் நம்ம முடிக்க விட மாட்டோம். இந்த பாட்டிலே மேட்சை நம்ம முடிக்கிறோம். போடு விராட் கோலி. இல்லை, விக்கெட் இல்லைங்க, விக்கெட் விடுங்கடா, அப்போதான் நான் சீக்கிரம் ஜெயிக்க முடியும். விராட் கோலியோட லாஸ்ட் பால் ஆச்சு, விக்கெட் எடுத்து தூக்கி சாப்பிட்டு நான் தான்டா கிங் கோலியும் பேட்டிங்கில் வர ஆல்ரெடி அவர் கிங் கோலி தான், நான் பவுலிங்லையும் கிங் கோலி தான் நிரூபிப்பாரான்னு பார்க்கலாம். இல்லை, அவர் நிரூபிக்கலை. திருப்பி பும்ரா சைடில் அடிச்சிருக்காரு, ஃபீல்டரை பிடிச்சி தூக்கி போட்டார், சிங்கிள் ஓடி இருக்காரு. ரிக்கல்சன் ஸ்ட்ரைக்கில் இருக்காரோ? எப்படி இருந்தாலும் பும்ரா தான் ஸ்ட்ரைக்கில் வருவார் அடுத்த ஓவர். அடுத்த ஓவராச்சு அஸ்வின் வச்சு போடலாமா? இல்லை வேறு ஏதாவது போடலாமா? அஸ்வினா அனதர் பவுலரா? அஸ்வினா குருணாலா, ஜடேஜாவா குருணாலா, அஸ்வினா சூரியகுமாரா? அஸ்வின் வச்சா போட்டுருவோம். எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ண வைக்கிறது உங்களை? இந்த வாட்டி அஸ்வின் வச்சா போட்டுருவோம். அஸ்வின் வந்திருக்காரு. யுவராஜ் விக்கெட் எடுத்து மேட்சை முடிப்பாரான்னு பார்க்கலாம். ரவிச்சந்திரன் அஸ்வினோட ஃபர்ஸ்ட் பால். இல்லைங்க, சைடில் சொருவி இருக்காரு, ஒரு சிங்கிளோடு இருக்காரு. சூப்பரு. ரிக்கல்சன் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. யுவராஜ் அடிப்பாரா? பார்க்கலாம். விக்கெட் விழுந்தா பும்ரா விக்கெட் விழுமா இல்லை ரிக்கல்சனோட விக்கெட் விழுமா? மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ரிக்கல்சன் விக்கெட் தான். ரிக்கல்சனோட விக்கெட்டு விழுமா? நீங்கள் இப்போவே கமெண்ட்ஸ்கில் சொல்கிறீங்க. அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டுலாம் சொல்லக்கூடாது. சாரி, வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிட்டுலாம் சொல்லக்கூடாது. ஐயோ வளர்றேன் பாருங்கள் வீடியோ. அது என்ன இப்போ ஐயோ பேர் வேறு மறந்து போச்சு. யார் விக்கெட்டு? ஜஸ்பிரீத் பும்ராதா? சரி, நீங்கள் யார் சொல்லியிருக்கீங்க? இப்போ நீங்கள் ஜஸ்பிரீத் பும்ரான்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் இல்லை. ஜஸ்பிரீத் பும்ரா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட், எனக்கு பாயிண்ட் இல்லை. இந்தியா 1/370 ரன்ஸ் 371 ரன்ஸ். நம்ம ஜெயிச்சிட்டோம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மேன் ஆஃப் த மேட்ச் சூரியகுமார் யாதவ் பேசுகிறாரு. நான் அதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன கேம் பிளே போடலாம்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். Bye guys, bye. சூரியகுமார் என்ன பேசுறான்னு பார்க்கலாம் வாங்க. It was great to have the captain's faith and it really helped me out there. Guys, bye. அடுத்து என்ன கேம் பிளே போடலாம் லைசன்ஸ் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்து கெஸ்ட் தளபதி மூவி போடலான்னு இருக்கேன். கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க.